இந்த மாதிரி ஒயிட் போர்டில் உங்களுக்கு அனிமேஷன் மாதிரியோ இல்லை வந்து டெக்ஸ்ட் மாதிரியோ பண்ணணும்னு ஆசை இருக்குது. பட் எப்படி பண்ணணும் தான் தெரியல இல்லைங்களா? ஸோ அதுக்கு தான் நான் இன்றைக்கி வந்து இந்த வீடியோ வந்து போட்டிருக்கேன். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ப்ளே ஸ்டோர் போகலாம். எடுத்துகிட்டு பினைம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் வந்து இருக்குது. ஸோ ஓப்பன் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ உள்ள பெனிம்குள்ளார போனோடனே ஃபஸ்ட் இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். நீங்கள் இதில் ப்ராஜெக்ட் போய்ட்டு ப்ளஸ் கொடுத்துக்கலாம். ப்ளஸ் கொடுத்தோன்னே கிரியேட் மூவின்னு வரும். மேலே வந்து உங்கள் நேம் கொடுத்துக்கோங்க. நான் கேஏன்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து இங்கே என்ன ரிசல்யூஷன் வேணுமா எடுத்துக்கலாம். 1080 720 இல்லை இன்ஸ்டாகிராம் வேணுமா இல்லை டிக்டாக் வேணுமா அந்த மாதிரி எதுனாலும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். நான் யூடியூப் வந்து 1080p நம்ம யூடியூப் பண்ணாலும் எடுத்துக்கலாம். போட்டுட்டு கிரியேட் மூவியும் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உள்ளே போய்டும். உள்ளே போய்ட்டோன்னே ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம்னா உங்களுக்கு ஒயிட் போர்ட் பின்னாடி வந்து ஒயிட் போர்ட் வேணுமா இல்லை இமேஜஸ் வேணுமா அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் பேக்ரவுண்ட் இந்த பிஜின்னு கிளிக் பண்ணோம்னா செலக்ட் கலர் வேணுமா இல்லை இமேஜ் வேணுமான்னு கேட்கும். இமேஜ் வேணுமா நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் செலக்ட் இமேஜ்னு கொடுத்துட்டு இது நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ஓகே அப்படின்னு கொடுத்துட்டு இது பின்னாடி வரும். இல்லை எனக்கு இது வேணாம் இமேஜ் வேணாம் வெறும் ஒயிட் போர்ட் மட்டும் வேணும் அப்படின்னா செலக்ட் கலர் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு கலர் நிறைய வரும். அதே மாதிரி இல்லைனா கஸ்டம் கூட கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்துட்டு ஒயிட் போர்ட் எடுத்துக்கலாம். ஒயிட் போர்டுக்கு நல்லாயிருக்கும். செலக்ட் கொடுத்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே இது ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து முடிஞ்சாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம்னா ஹேண்டு போய் கொடுத்துட்டு இதில் வந்து உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ வந்து இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு செலக்ட் பண்ணி முடிச்சாச்சு. ஓகே வந்தாச்சு இல்லைங்களா? ஸோ இது கீழே வந்து நீங்கள் ஏதாவது வீடியோஸோ இல்லை இமேஜஸோ அந்த மாதிரி நீங்கள் ஏதாச்சும் இது பண்ணணும் அந்த மாதிரி நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னோம்னா இங்கே போய்ட்டு ஸ்டிக்கர் கொடுங்க. ஸ்டிக்கர் கொடுத்துட்டு உங்களுக்கு ஆட் இமேஜ்னா உங்கள் இதுக்குள்ளார போகும். ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்னா கேஷுவல் மேன் கார்ப்பரேட் மேன் இந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது. ஸோ இது செலக்ட் பண்ணோம்னா அவங்க வந்து ப்ரோ வெர்ஷன் வந்து போகும். அப்போ வந்து என்ன பண்ணால் காசு கட்டி நம்ம வாங்குற மாதிரி வரும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி வாங்குறதா இருந்தாலும் வச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட் டைம் கேட்கும்போது மட்டும் நீங்கள் ஆட் பார்த்துட்டு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். டியூரேஷன் எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் இன்னொரு விஷயம் என்னன்னா நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஆட் யூஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி போனீங்கன்னா அது வந்து கிடைக்காது. நெக்ஸ்ட் டைம் பண்ண நீங்கள் காசு கொடுத்து வாங்குற மாதிரி தான் இருக்கும். சப்போஸ் அதே இது நீங்கள் வந்து வாங்குறீங்க அப்படின்னு சொன்னால் இதிலே வந்து நீங்கள் ஜிப் கூட ஆட் பண்ணிக்கலாம். அந்த ஜிப்பி கொடுத்தீங்க அப்படின்னா சப்போஸ் நான் அங்கே போயிட்டு வாட்டர் அப்படின்னு சர்ச் பண்ணுறேன். சர்ச் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி வாட்டர்ஸ் என்னென்ன வேணுமோ அந்த மாதிரி எல்லாமே வந்து வரும். இது எல்லாமே வந்து ஃப்ரீ தான். நீங்கள் இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எத்தனை டைம் வேணாலும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதே ஜிப்பில் வந்து நிறையா இருக்குது. பார்த்தீங்களா? இந்த மாதிரி வந்து நிறைய வந்து இமோஜிஸே வந்து அந்த ஆக்ஷனோட இருக்கிற மாதிரிலாம் நிறைய வந்து வருது. ஸோ நீங்கள் இப்படி வேணால் சூப்பராக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சு யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இல்லை அனிமேஷன் வந்து இந்த ஃபார்மேட்டில் தான் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் இமேஜ்னாலும் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட்டு நிறைய வந்து இவங்களே வந்து நிறைய இமேஜஸ் அந்த கிளிப் ஆர்ட்ஸ் இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி வேணால் நீங்கள் போய் எடுத்துக்கலாம். நிறைய வந்து ஸ்டிக்கர்ஸில் இந்த மாதிரி சும்மா நிறையவே இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எப்படி வேணாலும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நிறையவே சாய்ஸஸ் வந்து நிறையவே இருக்குது. ஸோ ஐ திங்க் இது வந்து புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் எப்படி ஆட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஓகே ஆட் பண்ணிட்டு நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம். சூப்பர் இல்லைங்களா? ஓகே நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே வந்து 3 டாட் கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய வந்து உங்களுக்கு வரும். ஆப்ஷன்ஸ் வந்து நிறைய வரும். அவுட் அனிமேஷன் பேக்ரவுண்ட் கலர் பேக்ரவுண்ட் இமேஜ் இந்த மாதிரி ஆட் ஆடியோ வந்து நான் கொடுக்குறேன் அப்படின்னோம்னா நீங்கள் வந்து டெக்ஸ்ட் டு ஸ்பீச் நான் அப்படி கொடுக்குறேன் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸ்பீச் ரேட் இங்கிலீஷ் ஓகே. ஸ்பீட் பிச் ப்ரிவியூ கொடுக்கலாம். 2 ways to save water. கொடுத்துட்டு சேவ் அஸ் MP3. 2 ways to save water. இல்லை நீங்கள் மியூசிக் லைப்ரரியில் போய் நீங்கள் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் மியூசிக்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை வேணால் வாய்ஸ் ஓவர் கொடுக்க போகிறேன் அப்படின்னாலும் அந்த மியூசிக் கொடுத்துட்டு நீங்கள் உங்களுக்கு எப்படி தோணுதோ நீங்கள் வந்து அந்த மாதிரி பண்ணிக்கலாம். 2 ways to save water. நீங்கள் பண்ணிக்கலாம். அப்படியே பண்ணிக்கலாம். வந்துச்சு இல்லைங்களா? ஓகே இன்னொரு விஷயம்னா இது ஒரு கிளிப் மட்டும் என்னால் ஆட் பண்ண முடியுமா? ஏன்னா இன்னொரு கிளிப் ஆட் பண்ண முடியும்னா தாராளமாக ஆட் பண்ணலாம். இந்த ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜுக்கு வந்து போயிடும். இப்போ நம்ம இங்கே வந்து 2 ways சொல்லிக்கோ இல்லையா? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறோம் எப்படின்னு பார்க்கலாம். டெக்ஸ்ட் கொடுக்கலாம்.
சரி, ஃபஸ்ட்டு ஹேண்ட் கொடுக்கலாம். செலக்ட் பண்ணியாச்சு. டெக்ஸ்ட் கொடுக்குறேன். 1 யூஸ் ஷார்ட்ஸ் அப்படின்னு கொடுத்து இன்சர்ட் கொடுக்குறேன். நீங்கள் இதை கேப்ஸ் கொடுக்கலாம், இல்லை தமிழில் கூட கொடுக்கலாம். இதான் இன்னொரு விசேஷமான ஒரு விஷயம் என்னென்னா, தமிழ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கொடுக்கலாம். இங்கே டியூரேஷன் எவ்வளோ நேரம் வேணும், அது எழுதுறது வேணும் அப்படின்னு போட்டுக்கலாம். சைஸ் ஃபாண்ட் ஆஸ் யூஷுவல் சேஞ்ச் பண்ணிட்டு டிக் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு கீழே வந்து பிக்சர் வேணும் அப்படின்னு சொன்னால் ஸ்டிக்கர் போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் வேறு எதுவும் நான் இதை வச்சுக்கிறேன். கொடுத்துட்டு அதே போல் எவ்வளோ சைஸ் வேணுமோ பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கலாம். இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். சூப்பர் இல்லைங்களா? இதே கிளிக் பண்ணி இன்னும் அவுட் அனிமேஷன் வந்து எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ ஆட் அவுட் அனிமேஷனில் ரோல் அவுட் அப்படின்னு கொடுக்குறேன். சூப்பராக வச்சுங்களா? அந்த மாதிரி நீங்கள் அனிமேஷனாக க்ரியேட் பண்ணலாம். இந்த மாதிரி மட்டும் இல்லாமல் நீங்கள் அனிமேஷனாகவும் க்ரியேட் பண்ணலாம். அதே போல் தேர்ட் இது டெக்ஸ்ட் 2 கொடுக்குறேன். டர்ன் ஆஃப் டேப் அப்படின்னு கொடுத்துட்டு இன்சர்ட் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு என்ன அட்ஜஸ்ட் பண்ணணும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பிக்சர் ஆட் அவுட் அனிமேஷன் கொடுத்தாச்சு. பிக்சர் கொடுத்துக்கிறேன். ஸ்டிக்கர் போகிறேன். உங்களுக்கு என்ன வேணுமோ டிக் கொடுத்துக்கிறேன். ஓகே அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஓகே முடிஞ்சாச்சா? நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னா, இதுக்கு ஒரு மியூசிக் கொடுக்கணும், இல்லை வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும் அப்படின்னா நான் வந்து மியூசிக் கொடுக்குறேன். இல்லை நீங்கள் டெக்ஸ்ட் டு ஸ்பீச் கன்வர்ஷன் காட்டினாங்க அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இப்படி கிளிக் பண்ணி ஆட் ஆடியோன்னு கொடுத்தீங்கன்னா அந்த இது இருக்குது. நீங்கள் பண்ணிக்கலாம், அப்படியும் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இங்கே கொடுத்து ஆட் ஆடியோ டெக்ஸ்ட் டு ஸ்பீச் யூஸ் டேப் வாட்டர். சரி, எனக்கு ஆம்பளை குரல் மாதிரி வேணும், என்ன பண்ணலாம்? Use tap water. Use tap water. Use tap water. தமிழ் கூட இருக்குது பாருங்கள், தமிழ் வாய்ஸ் கூட இருக்குது. Use tap water. அங்கே தமிழில் கொடுத்தீங்கன்னா தமிழில் வரும். சூப்பர் இல்லைங்களா? பிக்சர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சேவ் அஸ் MP3 கொடுத்துக்கிறேன். ஓகே அதே போல் நெக்ஸ்ட்டு ஆட் ஆடியோ டர்ன் ஆஃப் டேப். Turn off tap. Turn off tap. ஓகே ஸோ நீங்கள் இந்த மாதிரி எவ்வளோ வேணுமா நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். அன்லிமிட்டட், அதுதான் இங்கே ஒரு நல்ல விஷயம். ஸோ இப்போ நம்ம ஃபுல்லாக வந்து முடிச்சாச்சு. ஃபுல்லாக வந்து நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம். Two ways to save water. நீங்கள் பண்ணிக்கலாம், அப்படியும் பண்ணிக்கலாம். Use tap water. Turn off tap. ஓகே பேசும்போது பின்னாடி மியூசிக் வந்து இல்லாமல் நல்லா இல்லையா? ஸோ நான் மியூசிக் கொடுக்குறேன். மியூசிக் கொடுத்து மியூசிக் ட்ராக் போகிறேன். காப்பிரைட் இல்லாத மியூசிக்காக வந்து எடுத்துக்கோங்க. காப்பிரைட் இருக்கிற மாதிரி எடுத்துக்காதீங்க. அதாவது பிக்சபி அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. Two ways to save water. நீங்கள் பண்ணிக்கலாம், அப்படியும் பண்ணிக்கலாம். Use tap water. Turn off tap. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ ஐ திங்க் வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் இது வரைக்கும் செஞ்சதெல்லாம் இப்போ வந்து புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே நான் வந்து ப்ராஜெக்ட் வந்து முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண நினைக்கிறேன்னா, இதை நான் சேவ் பண்ண நினைக்கிறேன்னும் போது இந்த இதை கிளிக் பண்ணிட்டு நேம் கொடுத்துக்கோங்க. கேன்னு கொடுத்து மேக் மூவி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா சேவ் ஆகும்.
பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து வெளில வந்துடலாம். வெளில வந்துட்டு இங்கே மூவிஸ்க்கு போங்க. மூவிஸ்க்கு போயிட்டு நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருப்பீங்க இல்லையா மூவி, அந்த 3 இதை கிளிக் பண்ணிட்டு சேவ் டு கேலரி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் கேலரிக்குள்ள போய் சேவ் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் அதை எடுத்து கைன் மாஸ்டரில் நீங்கள் எடிட் பண்ணாலும் எடிட் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் டேரெக்டாக யூடியூப்பில் போடுறதுனால போட்டுக்கலாம். ஸோ ஓகே, இங்கே வந்து வாட்டர் மார்க் இருக்கு இல்லையா, அந்த வாட்டர் மார்க் ரிமூவ் பண்ணுறதுக்கு கைன் மாஸ்டரில் போய்க்கலாம். நியூ ப்ராஜெக்ட் 16:9 கிரியேட் மூவிஸ் போயிட்டு 2 ways to save water அந்த இது நீங்கள் சேவ் பண்ணிப்பீங்க, அதை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, ஸோ இங்கே பெனின் இருக்கு இல்லையா, அந்த கீழே வாட்டர் மார்க் இருக்கு இல்லையா, அங்கே வந்து நீங்கள் லேயர் கொடுத்து நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் கொடுக்கலாம். சப்போஸ் நான் மீடியா கொடுக்குறேன், ஓகே கொடுத்து அதுக்கேற்ற மாதிரி நான் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. இதுனா ரொம்ப கஷ்டமா இல்லை இல்லையா, ஈஸி தானே. அவ்வளோதான் முடிஞ்சு. எல்லாம் எழுத்து விட்டுக்கோங்க, இல்லை உங்களோட லோகோ போடுறதுனால போட்டுக்கோங்க. அப்படியே அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டா முடிஞ்சு போச்சு. மாற்றி போட்டால் நீங்கள் அந்த வீடியோ வந்து போட்டுக்கோங்க. அதே தான் போட்டு. இல்லை அதுக்கப்புறம் இதுக்கு மேலே நீங்கள் ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஏதோ ஒரு மீடியா கொடுக்கணும், இதுக்கு மேலே வந்து பண்ணுறீங்க, இல்லை ஒரு பார்ட் தான் பக்கத்தில் இன்னும் நான் ஏதோ வீடியோஸ் வந்து நான் போடணும் அந்த மாதிரி நினச்சிங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட் எடிட் பண்ணால் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் அவ்வளோதான் இதோட முடிஞ்சிச்சின்னு சொல்லிட்டீங்கன்னா இந்த மேலே இதை கொடுத்து நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன ரிசல்யூஷன் இன்னும் கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஐ திங்க் ஆக்சுவலி உங்களுக்கு புரியுமா சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். புரியலன்னா கீழே கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் இன்னொரு சூப்பரான ஒரு ஆப்போட மீட் பண்ணுறேன். பாய்.